ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுஸ் கிச்சன். இன்றைக்கி கவுஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் வெரைட்டி தேங்காய் பால் பாயாசம். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் வெரைட்டி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லத்தை கரைய வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் தண்ணியாக இருந்துச்சுன்னா 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 100 கிராம் வெல்லத்தை ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். அதில் இருக்க டஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் இப்போ கரைக்கிறேன். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் அதை வடிச்சுக்கிறேன். இதே பாத்திரத்தில் நான் வடித்து வச்சுருக்க வெல்ல கரைசலை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் 2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா திக்காக இருக்குது. ஊற்றும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 2 டீஸ்பூன் அரிசி மாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போலாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. இது கூட நான் திராட்சை முந்திரி ஆட் பண்ண போகிறேன். ஒரு கடாயில் நான் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் காஞ்சக்கப்புறம் நான் 50 கிராம் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 50 கிராம் திராட்சையை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வாசத்துக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள். அது கூடவே வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரியை ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் சும்மா டெக்கரேஷனுக்காக 1 டீஸ்பூன் தேங்காய் பால் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க, இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கவு கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.